வணக்கமுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரி, இன்னைக்கு கதைக்குள்ள போயிரலாம். ஒரு காலத்தில மலைகள் மற்றும் வளைந்த நீரோடைகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் பென்னி என்ற கடினமான கழுதை வாழ்ந்து வந்தது. பண்ணையைச் சுற்றியுள்ள பல்வேறு பணிகளில் தனது உரிமையாளரான ஃபார்மர் பிரவுனுக்கு உதவுவதற்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் விருப்பத்திற்காக பென்னி வெகு தொலைவில் அறியப்பட்டார். ஒரு சன்னி காலையில் பென்னி மகிழ்ச்சியுடன் வயல்களை ஊழுது கொண்டிருந்தபோது குறும்புக்கார பண்ணை விலங்குகள் அவரை பற்றி கிசுகிசுப்பதைக் கேட்டான். பேசக்கூடிய சேவல், ரெட் ஃபீதர், பென்னி ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறார்? அவர் நம்மைப் போல விளையாடுவது மற்றும் சோம்பேறியாக விளையாடுவது. விஸ்கர்டெயில் என்ற தந்திரமான பூனை மேலும் கூறியது, உண்மையில் வாழ்க்கை என்பது வயல்களில் உழைத்துச் செலவழிக்கப்படுவதற்கு அல்ல என்பதை பென்னி உணர்ந்ததாகத் தெரியவில்லை. சற்று மனச்சோர்வடைந்த பென்னி ஓய்வு எடுத்து விலங்குகளின் வார்த்தைகளைப் பற்றி சிந்திக்க முடிவு செய்தார். அவர் அமைதியான புல்வெளியில் அலைந்து திரிந்தபோது அவர் ஒரு உறுதியான கிளையில் ஒல்லி என்ற பழைய மற்றும் புத்திசாலி ஆந்தையை சந்தித்தார். ஹலோ பென்னி, உன் முகத்தில் கலங்கிய தோற்றத்தை என்னால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. உனக்கு என்ன தொந்தரவு? ஒல்லியை விசாரித்தார். பென்னி தான் கேட்ட கிசுகிசுக்களைப் பற்றிய கவலையை பகிர்ந்து கொண்டார். இவ்வளவு கடினமாக உழைத்து வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இழக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டார். ஆலி சிந்தனைமிக்க பார்வையுடன் பேசினார். பென்னி, என் நண்பரே, நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உள்ளது. உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு கிராமத்தின் நல்வாழ்வுக்கும் விவசாயி பிரவுனுக்கும் பங்களிக்கிறது. ஆனால் சமநிலையை கண்டறிவது அவசியம். வேலைக்கும் விளையாட்டுக்கும் இடையில் ஒன்று அதிகமாக இருந்தால் சமநிலையின்மை ஏற்படலாம். ஒல்லியின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை மனதில் கொண்ட பென்னி ஒரு புதிய அணுகுமுறையை முயற்சிக்க முடிவு செய்தார். அவர் பண்ணையில் தனது விடாமுயற்சியுடன் பணியைத் தொடர்ந்தார். ஆனால் ஓய்வு மற்றும் விளையாடும் தருணங்களை அனுபவிக்க நேரம் எடுத்தார். இந்த சமநிலையை கண்டறிவதன் மூலம் அவர் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உணர்ந்ததை அவர் கண்டுபிடித்தார். ஒரு நாள் திடீர் புயல் கிராமத்தை தாக்கியது, குழப்பம் மற்றும் பண்ணை சேதத்தை ஏற்படுத்தியது. விவசாயி பிரவுன் நிலைமையால் மூழ்கி உதவிக்காக பென்னியிடம் திரும்பினார். தயக்கமின்றி பென்னி மற்ற விலங்குகளை ஒன்று திரட்டினார். மேலும் அவை சேதத்தை சரிசெய்து பண்ணையை அதன் பழைய நிலைக்கு மீட்டெடுக்க அயராது உழைத்தன. நல்ல நேரத்திலும் கெட்ட நேரத்திலும் பென்னியின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை கண்ட கிராமம் கடின உழைப்பாளி கழுதைக்கு புதிய பாராட்டுகளைப் பெற்றது. ஒரு காலத்தில் கிசுகிசுத்த விலங்குகள் அர்ப்பணிப்பு, பொறுப்பு மற்றும் வாழ்க்கையில் சமநிலையை கண்டறிதல் ஆகியவற்றின் உண்மையான மதிப்பை உணர்ந்தன. கதையின் தார்மீகம் என்னவென்றால், வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தளர்வையும் கண்டறிவது இன்றியமையாததாக இருந்தாலும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் பெரும் நிறைவும் உள்ளது. வேலை மற்றும் விளையாட்டை சமநிலைப்படுத்துவது ஒரு இணக்கமான மற்றும் அர்த்தமுள்ள இருப்புக்கு வழிவகுக்கிறது. நமக்கும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் நல்வாழ்விற்கும் சாதகமாக பங்களிக்கிறது. நன்றி. அவ்வளதாங்க. நான் கதை நல்ல சொல்றேனா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. வரணுங்க.